வணக்கம். இது பார்த்தோம்னா ஒரு பையன் கேட்டிருந்தாப்புல, அண்ணே தேவ சமுதாயத்தில் யாராச்சும் கைதானாங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு. அது நான் என்ன சொல்றேன், இந்த தலைவர்களை நம்பிட்டு நீ உட்காந்தேன்னா விடிய விடிய காலங்காலமாக உட்காந்தாத்தே நீ இறங்கிதான் நீ தான் அதுக்காக பாடுபடணும் எல்லாம் செய்யணும். சரியா? இப்போ பார்த்தோம்னா பல்லர் என்கிற தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த எஸ்டேட் மணி கைதானாரு. அவங்க மக்கள் என்ன செஞ்சாங்க, இது போராட்டம் பண்ணாங்க, வெளியே கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அவங்க மக்கள் ஒத்துமையை நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்மையில். இதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் மணக்கரை பேச்சுமுத்தண்ணே, நெட்டூருக்கு அண்ணே நிறையா பேர் கள போராளிகள்லாம் உள்ளே இருக்காங்க. நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சீங்க? கடைசி வரை இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க, கடைசி வரை சும்மா நம்ம அப்படி இப்படின்னு வைக்கிறீங்க. அவங்க மக்களை பார்த்தீங்களா? யாராச்சும் ஒரு இதுனா கூட அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி கரெக்டான இதில் போய் கொண்டிருக்கிறாங்க அந்த மக்கள்லாம். நம்ம சமுதாயத்தில் என்ன செய்கிறோம்? கடைசி வரை ஸ்டேட்டஸ் வைக்கிறான், சும்மா வீராப்பா தூக்குறோம். பாருங்கள் எத்தனையோ பேர் பிசார் கேஸில் சீரழிஞ்சு சிறையில் இருக்காங்க, தண்டனையில் நிறையா பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து பேச மாட்டேங்கிறோம். ஏன்னா சும்மா என்ன சொல்கிறாங்க, நம்மக்குள்ள எம்எல்ஏ யாராகலாம், எம்பி யாராகலாம், யார் சட்டமன்றத்தில் போகலாம், இதே பேச்சு தான் கடைசி வரை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை எவனும் எடுத்து கொண்டு வர மாட்டேன். எல்லாம் ஒன்றுபட்டு போராடினாதே வெற்றி ஆகும். நம்ம பையங்க எப்படி தெரியுமா, ஒரு பக்கெட்டில் நண்டுகளை பூரா தூக்கி போட்டு விட்டோம்னா எந்த நண்டு வெளியே வரும்? எந்த நண்டுமே வெளியே வராது. ஒரு ஆள் காலை பிடிச்சி இன்னொரு நண்டு கீழே தள்ளி விடுவோம், இன்னொரு நண்டு இன்னும் காலை கீழே தள்ளி விட்டு ஒரு நண்டு அந்த பக்கெட்டை விட்டு வெளியே போகாது. அது மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடக்க நடக்க என்ன செய்யுது, இளைஞர்கள் பூரா எப்படி சொல்ல, ஒரு தரமான ஒரு தலைவரை தேடி போங்க, இல்லைன்னா உங்கள் ஊருக்குள்ளே ஒத்துமையாக கொண்டு வாங்க. நான் சின்ன பையன் வயசில் இருந்தாலும் நான் சின்ன வயசுலேருந்து இன பற்று எனக்கு அதிகம், சொல்லணும்னு தோணுது. சரிங்களா? நீங்கள் அது மாதிரி செயல்பட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். கேட்க நாதி கூட இல்லை, எவனும் கேட்கவும் மாட்டான். நமக்குள்ளேயும் குழி பறிச்சுக்கிட்டு நிறையா பேர் இருக்காங்க, கைகூலியெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்தை வீழ்த்தி அடைய. இன ஒற்றுமையோட செயல்பட்டு நம்ம சமுதாயத்துக்கு ஒன்றுனா எல்லாரும் ஒன்று சேரணும். அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும்.